மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் அந்த சுற்றுப்பயணத்துல பேசியிருக்காரு. ஓவராலா கிரவுண்ட்ல பார்க்கும்போது என்ன மாதிரியான இம்பாக்ட் இந்த பயணம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கேவுக்கு? இல்லை, அதாவது எடப்பாடி பழனிசாமியோடைய இந்த சுற்றுப்பயணம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார பயணம் மாதிரி தான் நடந்துருக்கிறத பார்க்குறோம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நடந்த ஒரு பிரயாணம் இது. ஆக்சுவலாக இந்த 2 மாதத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் வேறு எந்த கட்சிகளும் அதில் சேரலைன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி இந்த 2 மாதத்துக்குள்ளே அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பாஜக அதிமுக ஒரு ஜெல்லாகி இணைந்து வேலை செய்கிறாங்களான்னு அதுக்கான அறிகுறிகளும் எதுவும் தெரியல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய பல பேட்டிகள் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடுகளை தோற்றுவிச்சது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இது கோயலேஷன் ரூலு இல்லை என்டிஏ ரூலு, பாஜகவும் பங்கு பெறும் ஆட்சி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லும்பொழுது எடப்பாடிக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பயணம் போகிற இடத்துலலாம் திமுக அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் கூட திருப்பி திருப்பி எடப்பாடி முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு கேள்வி என்னென்னா இது மாதிரி பாஜக பங்கு பெறும் ஆட்சின்னு சொல்கிறாங்களே, கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு இவருக்கு பதில் சொல்கிறதே நேரம் சரியாக போயிடுது. ஒரு கட்டத்தில் நான் தான் முதலமைச்சர், நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபர்களை பார்த்து நான் தானே முதலமைச்சர், நான் தானே பொதுச் செயலாளர் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு அவர் போயிட்டார் ஆக்சுவலாக. ஸோ இந்த சூழலில் அவர் போகிற இடங்களெல்லாம் கூட்டம்லாம் நல்லா கூடித்துன்றதில் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கூட்டம் கூடித்தானால் மக்கள் இது ஒரு பிலிமினரியாக தான், முன்னோட்டமாக தான் பார்ப்பாங்க ஆக்சுவலாக. அது வருகிற கூட்டம் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு ஓட்டு போடுகிற கூட்டமாக அப்படின்லாம் இப்போ கூட்டத்தை வச்சு நம்ம எதையுமே சரியாக கணிக்க முடியல ஆக்சுவலாக. ஆனால் திமுகவுக்கு எதிராக ஒரு ஒட்டுமொத்த தமிழகம் திரும்பிடுத்து திமுக ஆட்சியை அகற்றியே தீரணும்னு மக்கள் அப்படியே வெறியோடு இருக்காங்களா, அந்த மாதிரி நிலைமையே இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் திமுகவுக்கு எதிராக ஒரு கட்டுப்பாடான ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருக்கான்னு பார்த்தா அதுவும் இதுவரையும் அமையலை. ஒரு பக்கம் விஜய் கூட்டணின்னு சொல்கிறார், ஒரு பக்கம் யாரும் போல. ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஆள் சேரலை, சீமான் தனியாக இருக்கார். திமுக கூட்டணியில் மட்டும் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட அந்த கூட்டணி காம்பேக்டாக இருக்குது. அந்த கூட்டணியிலேருந்து யாரும் வெளில போகிற மாதிரியான விஷயம் எதுவும் இல்லை. ஸோ அந்த கூட்டணிக்கு எதிரான ஒரு நல்ல கூட்டணி, ஒரு பலமான கூட்டணி இல்லாதனால இவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணியில் உள்ள முரண்பாடுகள் காரணமாக இவர் போகிற பயணம் வெற்றி பயணம்னு அவங்க சொன்னால் கூட, மக்கள் கூட்டம் திரண்டு வந்தால் கூட அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த பயணம் அவங்கள பொறுத்த மட்டும் வெற்றின்னு சொல்கிறாங்க. பட் தேர்தல் நெருக்கத்தில் தான் இந்த சூழல் எப்படி மாறும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் நம்ம பேச முடியும். தற்போதைக்கு அதிமுகவுக்கு பாஜக விஷயத்தில் பதில் சொல்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது ஆக்சுவலாக. நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கூட்டம் கூடுறத நம்ம பார்க்க முடியுது, போற இடத்துலாம் வரவேற்பு இருக்கிறத. ஆனா திமுக சார்பில் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அதாவது ரொம்ப குறுகலா இருக்கக்கூடிய இடத்துல வண்டியை விட்டு பேசுறாங்க, அதனால பெரிய கூட்டம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரசியலா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது எந்த தலைவர் போனாலுமே இங்கே ஒரு சின்ன டவுன் ஜெயங்கொண்டான் போகிறா வச்சுக்கோங்களேன். ஜெயங்கொண்டான்லாம் அந்த 3 ரோடு சந்திக்கிற இடத்துல தான் வைப்பாங்க அவங்க. அது அப்போ தான் ஒரு மாலை நேரத்தில் வச்சிங்கன்னா சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கிறவங்க டவுனுக்கு வருவாங்க. நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. உங்களுடைய அந்த ஏற்பாடுகள் பந்தாலாம் பார்த்து போஸ்டர் பேனர் அது இது தோரணம் கிரணம் எல்லாம் கட்டியிருக்கிறத பார்த்து மக்களே சரி எடப்பாடி வராரு என்னெல்லாம் சொல்கிறாரு பார்க்கலான்னு அவங்க பஸ்ஸு அந்த நேரத்தில் எல்லாம் பஸ்ஸு எல்லாம் நிறுத்திடுவாங்கல்ல. ஏன் பஸ் எந்த இடத்துலையும் போகாது வராது, டிராஃபிக்கே நின்று இருக்கும். ஸோ மக்களும் அங்கே நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்கல்ல. ஸோ அது கட்சிக்காரங்களும் சுற்று வட்டார கிராமத்துலேருந்து கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு வராங்கல்ல, அவங்களும் வராங்க. அந்த லோக்கலில் தானாக டவுனுக்கு வரவங்களும் நிற்கிறாங்க. ஸோ அது ஒரு கூட்டம் சேருது. பட் முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற முறையில் அவர் என்ன சொல்கிறாரு கேட்கறதுக்காக அவங்களுடைய மக்களுடைய நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படுது இல்லையா சார்? அந்த அந்த சின்ன டவுனில் உங்களுக்கு பஸ் எதையும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வெளியில் வர முடியல, முக்கியமான இடம் அதுவாக இருக்கும். அப்போ மக்களுடைய நடமாட்டம் கட்டுப்படுத்தப்படும் போது அவங்க சரி நின்னதான் இன்னும் என்ன சொல்கிறார் எடப்பாடின்னு கேட்பாங்க. அவங்க கட்சிக்காரங்களும் இருப்பாங்க, பொதுவான ஜனங்களும் இருப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வக்கோட்டையில் எடப்பாடி பேசிட்டு அடுத்த ஆலங்குளம் போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஏடிஎம்கே ஆட்கள்லாம் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒன்றிய அளவில் நீங்கள் வண்டிக்கு வண்டி வாடகை இருந்தால் ஆளுக்கு இருந்தான்னு பணம் டிஸ்ட்ரிபியூட், அந்த பணம்லாம் வெளில வீடியோலாம் வெளில வந்தது. ஸோ கூட்டம் கூட்டுவதற்கு அவங்க ஒரு பணம் செலவழிக்கிறாங்கன்ற விஷயம் அங்கே கந்தரவக்கோட்டையில் ப்ரூவ் ஆச்சு.
அது வந்து இப்போ எல்லா கட்சிகளும் பெரும்பாலும் வந்து தானாக கூடுற கூட்டம் கிடையாது, கூட்டப்படுற கூட்டம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ அதுவும் எடப்பாடிக்கும் கூட்டப்படுற கூட்டம் அப்படின்றது இன்னைக்கு தெளிவாச்சு, ஆக்சுவலாக கந்தர்வ கோட்டையில் தெளிவாச்சு. அதனால் நான் ஒன்றும் குறைத்தெல்லாம் மதிப்பிடலை. அவங்க கட்சிக்காரங்களும் நிறைய பேர் வராங்க, கூட்டத்துக்கு வராங்க. ஆனால் அவருடைய ஃபோக்கஸ் இருக்குல்ல, அந்த பாஜகவோட கூட்டணி அமைச்சது வந்து அவருக்கே 10 மாதம் முன்னாடி நம்ம கூட்டணி அமைச்சோமே, இது சரிதானான்ற எண்ணம் அவருக்கே வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு நெகட்டிவான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அது கூட சேர்ந்துட்டோமா, நம்மளை லாக் பண்ணிட்டாங்களோ, 10 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பாஜக நம்மளை லாக் பண்ணிடுச்சோ, நம்ம ஆப்ஷனை ஓப்பனாக வச்சிருக்கலாமோ, வச்சுருந்தா நம்ம தாவேக்காவோட கூட ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணம் அதிமுக காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. என்னைக்கு அவங்க பாஜக கூட கூட்டணி அமைஞ்சாங்களோ, என்னைக்கு தாவேக்கா வந்து எங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நாங்கள் பாஜகவோடையும் கூட்டணி கிடையாது, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வச்சிருக்கிற கட்சியோட எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னபோது ரொம்ப வருத்தப்பட்டவங்க அதிமுக காரங்க தான். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்டு இருக்கிறதுனால அது கூட சேர்ந்தா நம்ம எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியுமா இல்லையான்றது அவங்களுக்கு சந்தேகமா இருந்தது. ஸோ தாவேக்காவோட சேர்ந்தா ஒரு இயல்பான கூட்டணியாக அமையும் அவங்க நினைச்சாங்க. அதற்கு மாறா வந்து அதிமுக இருக்கிற மேல இருக்கிற ஒரு 10 பேருக்கு வந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டுத்தையும் எடுத்து அவங்களால அரசியல் பண்ண முடியாது. ஸோ மத்திய அரசோட சப்போர்ட் நமக்கு தேவையா இருக்காங்க. என்போர்ஸ்மெண்ட், சிபிஐ இருக்கு. இவங்களை சுயநலம், இவங்களை பாதுகாத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இவங்க பாஜகவோட சேர்றாங்க. அது கீழே இருக்கிற தொண்டர்களுக்கோ இந்த இடைநிலை நிர்வாகிகளுக்கோ சந்தோஷமான விஷயமானா இல்லை. ஸோ பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க வந்து அதிமுகவில் கணிசமாக இன்னும் இருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. இவ்வளோ பின்னாடி கட்சி கட்டுப்பாடு கருதி ஓட்டு போடுறாங்க, வேலை செய்வாங்கிறது வேற விஷயம். ஆனால் இந்த கூட்டணி வேண்டாம், தாவேக்கோட அமைச்சிருக்கலாமேன்னு நினைக்கிற அதிமுக தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்துட்டு கிரவுண்ட்ல வந்துட்டு ஒரு ஜெல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இல்லையா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். ஓட் டிரான்ஸ்ஃபரபிள்லையும் ஒரு சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முழுசா அதிமுக ஓட்டு வந்துட்டு பாஜகவுக்கு போறதோ, இல்ல பாஜகவோட ஓட்டு முழுசா அதிமுக வரதோ பெரும் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? இல்லை, அது வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து அது அப்படி ஒர்க் அவுட் ஆகலை. எலெக்ஷன்ஸ் வரும்போது ரெண்டு கட்சியும் வந்து ஓரளவுக்கு வேலை செய்வாங்க, தொண்டர்கள் வேலை செய்வாங்க. பட் பப்ளிக்கோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து அடிப்படையில் வந்து அவங்க இணைஞ்சு வேலை செஞ்சாலுமே பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்றதுனால வேலை செஞ்சே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத இருக்கும். ஆக்சுவலாக வந்து வேலை செஞ்சுமே வந்து உங்களுக்கு அதோட பலன் கிடைக்குமான்றது சந்தேகமான விஷயம். ஸோ ஆனால் வந்து பாஜகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து 11% சொல்கிறாங்க அவங்க. ஆக்சுவலாக அது வந்து அந்த 11% வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் 19 வந்து 2019 நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, அதிமுக பாஜக, அதில் பாமக கூட இருந்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து 5 இடங்களில் தான் போட்டி போட்டீங்க. 5 இடங்களில் போட்டி போட்டு நீங்கள் வந்து ஒரு 5.2% ஓட்டு வாங்கி நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் போட்டி போட்டது 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 23 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டி போடுறீங்க. அதாவது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக போட்டி போடுறீங்க. அப்போ 4 மடங்கு நீங்கள் அதிகமாக போட்டி போட்டிங்கன்னா 5 தொகுதிகளில் போட்டி போட்டு 5.2% வாங்கி நீங்கள் 4 மடங்கு அதிகமாக 23 தொகுதிகளில் போட்டி போட்டு உங்களால் 11% தான் வாங்க முடிஞ்சிருக்கு. அது வந்து வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. நீங்கள் 39 தொகுதியில் போட்டி போட்டிங்கன்னா இன்னும் 4% கூட வாங்கியிருக்கலாம். நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் நீங்கள் போட்டி போடுறது அதிகமாக போயிடுது இல்லையா? அப்போ நீங்கள் 11% வாங்கினது பரவலாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஓட்டு இருக்குன்றது உண்மை. ஆனால் வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு இருக்கான்னா இல்லை. அதுதான் அங்கே பாயிண்ட். அதனால் அந்த 11% அப்படின்றது அது வந்து எங்களுக்கு எங்களோட செல்வாக்கு உயர்ந்துட்டுன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அந்த செல்வாக்கு எல்லா மாவட்டங்களையும் ஒரு ஆதரவாளர் இருப்பாங்கல்ல, அது வந்து ஓட்டாக சேர்ந்துருக்கு. நீங்கள் அதிக அளவு தொகுதிகளில் நின்றதன் காரணமாக நடந்திருக்கே தவிர உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு உயர்ந்திருந்தா நீங்கள் 2 தொகுதியில் வின் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த உங்கள் நாகர்கோவில் தொகுதியில் நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். உங்கள் கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வின் பண்ணியிருக்கணும். கோயம்புத்தூரில் நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். ராமநாதபுரத்தில் ராமநாதபுரத்தில் கூட ஓபிஎஸ் வின் பண்ணியிருக்கலாம், பாஜக ஆதரவு. அது மாதிரிலாம் நடக்கலையே ஆக்சுவலாக. அதனால் வந்து இவங்க சொல்கிற வாதம் இருக்குல்ல, வெற்றி பெற்றாங்கன்னு. இப்போது அதுக்கு உதாரணம் என்னென்னா, இப்போ நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவரான பிறகு அவர் வந்து பூத் லெவல் கமிட்டி ஆளுங்களோடலாம் ஃபோனில் பேசுகிறார். ஒருத்தர்கிட்ட பேசுகிறார். அவர் சொல்கிறார், நீங்கள் பூத் லெவல் கமிட்டியில் தான் இருக்கீங்க, நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன்றார். சார் நான் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், என் ஃப்ரெண்டு என் பேரை சேர்த்து விட்டார் சார் அப்படின்றார். கீழே பூத் லெவல் கமிட்டியில் என் ஃப்ரெண்டு என் பேரை சேர்த்து விட்டார் சார், நான் பாஜக இல்லை சார் அப்படின்றார் அவர். அப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் பூத் லெவல் கமிட்டியில் போக்கஸாக சேர்த்துருப்பீங்க? தமிழிசை இங்கே போட்டி போட்ட போது 24 எலெக்ஷனில் சவுத் சென்னையில் வந்து பூத் லெவல் கமிட்டிக்கு பணம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொண்டு போனவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் பாஜகலேருந்து. அவங்க அங்கே போயிட்டு ஒரு பூத்துக்கு 10 பேர் கொண்டு பூத் லெவல் கமிட்டி லிஸ்ட்டை வச்சுன்னு போகிறாங்க. அங்கே போய் அவங்களால 4 பேர் 5 பேருக்கு மேலே ஆள் இல்லைங்க. ஓகே, அதாவது போகஸ். இவங்க யூஸ்வலா காட்டுற வளர்ச்சிங்கிறது அங்க இல்ல. அங்க இல்ல. ஓகே, அந்த 11% வந்துட்டு தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்கும். ஏசிஎஸ், பாரிவேந்தர், அவங்களோடதும் கொஞ்சம் ஓபிஎஸ், டிடிவி அவங்களோட செல்வாக்கும் கொஞ்சம் இருக்கு. அதனால அண்ணாமலை மேல இருக்கிற அண்ணாமலை ஏதோ பெருசா பண்ணிட்டாருன்னு சொல்ற சில அரசியல் விமர்சகர்கள்
இதை பூஸ்ட் பண்றாங்க 11% அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே அப்படி கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா ஏன்னா என்டிஏ ஏற்கனவே 2014 18% எடுத்திருக்கு, 16 வரும்போது 3.5% தான் எடுத்துச்சு. அப்போ வந்து மோடி முதல் தடவையா போட்டி போட்டாரு. அப்போ அதுல இருந்த கட்சிகள் யாரு? MDMK, PMK, விஜயகாந்த் எல்லாருமே இருந்தாங்க. அப்படி இருந்துமே கூட சட்டமன்றத்துக்கு வரும்போது திருப்பி 3% திருப்பி 7% வந்துருச்சு. அப்ப அதுல பாஜக இல்ல 2016ல. 16ல பாஜக தனித்து இல்ல, தனித்து போட்டி போட்டாங்க. 3% தான் 3% வாங்கினாங்க. அதான் சொல்றேன். அதனால அவங்களோட செல்வாக்குல இருந்து அபரிமிதமா ஏறி போச்சு. அப்படியே டபுளா திருவிழா மாறிடுச்சுலாம் வந்து சும்மா அது பாஜக ஆட்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர அது ரியலா ஃபீல்டுல இருக்கிற விஷயம் கிடையாது. மேபி கொஞ்சம் ஒரு பர்சன்ட் அந்த மாதிரி வளர்ந்துருக்கலாம். இன்க்ரீஸ் இருக்கும். இவங்க சொல்ற அளவுக்கு வளர்ச்சி இல்ல. ஓகே. இப்ப குறிப்பா வந்து இந்த கேம்பெயின்ல எடப்பாடி அவர்கள் முன்னிறுத்தக்கூடிய அந்த வாதம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிரச்சார யுக்தின்னு பாத்தீங்கன்னா 2011 ஜெயலலிதா அவர்கள் என்ன கையில் எடுத்தாங்களோ அதே இவரும் கையில் எடுத்துக்கிறாரு. வாரிசு அரசியல் அப்படிங்கிற புள்ளியில பேசுறாரு. அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் பதவியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கி சொல்லுவாங்க. அதே போல இவரும் வந்து ஒரு யுக்தி எடுத்திருக்காரு. அது மக்கள் கிட்ட ஏதாவது எடுபடும் நினைக்கிறீங்க? இந்த வாரிசு அரசியல் வந்து திமுகவை பத்தி இன்னைக்கு நேற்றுக்காக வைக்கிறாங்க. ஸ்டாலின் காலத்துலேருந்து வச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் சார். இந்த குடும்ப ஆட்சி, மன்னராட்சி எல்லாமே இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்காங்க. அது வந்து நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து அதெல்லாம் தாண்டி தான் ஸ்டாலின் வந்திருக்காரு. அதெல்லாம் தாண்டி தான் ஸ்டாலின் வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு. வெற்றியை பார்த்து முதல்வர் ஆகிட்டாரு. 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டாரு. எல்லாம் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்து உதயநிதியை கொண்டு வந்திருக்காங்க. உதயநிதியை கொண்டு போது இது அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. அந்த கட்சியில வந்து எந்த முணுமுணுப்பும் கிடையாது. அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க. மக்களை ஏத்துக்கிறாங்களான்றது உதயநிதியை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் தெரியும் நமக்கு. அவர் ஸ்டாலினோட நிழலில் இருக்கிறவரையும் நமக்கு அவரை பற்றி தெரியாது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்ட்டு. அவர் என்னைக்கு தனியாக வந்து ஓட்டு கேட்குறாரோ அன்னைக்கு தான் அவருடைய அரசியல் வருகையை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும். திமுக காரங்க ஏற்றுக்கிறாங்கன்னாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து மற்ற கட்சிக்கு அதுக்கு பிரச்சனை கிடையாது. மக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அன்னைக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னா மக்கள் எப்படி ஏற்றுக்கிறாங்க, குடும்ப ஆட்சி வண்ணராட்சின்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்களே அன்றைக்கி தான் தெரியும். இன்றைக்கி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிறவரையும் அவர் பின்னாடி இருக்கிறவரையும் அது நீங்கள் சொல்லலாமே தவிர அது எடுபடாது அவ்வளோவா. ஏன்னா ஸ்டாலின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவரையும் அது எடுபடாது. ஆக்சுவலாக ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதியை தனியாக அவர் ட்ரை பண்ணும்போது தான் அப்போல்லாம் மக்கள் அவருக்கு பின்னாடி அவர் ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலாக. ஓகே. இப்போ மோடி அவர்கள் வந்துட்டு இந்த அதாவது இந்த கொங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு ராஜேந்திர சோழனுக்கு வந்து அவர் கட்டி அந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவருடைய தொடர் முயற்சி இருக்குல்ல, அதாவது ஏற்கனவே வந்துட்டு பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு 8 வாட்டி வந்தார். அதையுமே விமர்சனமா வச்சாங்க. இது வரைக்கும் ஒரு பிரதமர் கூட தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு வந்ததில்லை. அவ்வளோ கீழா கான்சென்ட்ரேட் பண்றாங்களா தமிழ்நாடு மேல? அந்த முயற்சி ஏதாவது ஈடுபட நினைக்கிறீங்களா பிரதமர் தொடர்ச்சியா வர்றது மூலமா? 2014 மோடி தமிழ்நாட்டுக்கு 41 தடவை வந்திருக்காரு, இதையும் சேர்த்து. இப்போ வந்தது 2021 அப்புறம் இப்போ 18ஆவது தடவை வந்திருக்காரு. ஆனால் இவ்வளோ தடவை வந்துமே நம்ம இதுக்கு முன்னாடி பேசினபடி பாஜகவுடைய செல்வாக்கை நம்ம பேசணும் இல்லையா, அது ஒன்றும் பிரமாதமாக வளரலைன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால் அவங்களுடைய பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எழுவிடாது சார். அவங்க பாலிடிக்ஸ் என்னென்னா வந்து அந்த மண், அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடை இந்துத்துவமயமாக்குறது அவங்க இது. அந்த கடவுளை இந்துத்துவம் ஆக்கிடுவாங்க, அந்த பாரம்பரியத்தை இந்துத்துவம் ஆக்கிடுவாங்க, அந்த கலாச்சாரத்தை இந்துத்துவம் ஆக்கிடுவாங்க. ஹிந்தி, ஹிந்து, இந்துத்துவா இந்த 3க்குள்ளே இந்த கான்செப்டுக்குள்ளே அவங்க எல்லாத்தையும் கொண்டாந்துருவாங்க. அதுதான் அவங்க பண்ணுறாங்க. அது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடைய ஒரு விஷயமா கிடையாது. இங்கே வந்து நல்ல வேளையாக மாநில கட்சிகள் 50 வருஷமாக ஆண்டுட்டு இருக்கு. அதனால் வந்து அவங்களால உள்ள கால் எடுத்து வைக்க முடியல. இதுவே இங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்து வச்சுக்கோங்க, என்னைக்கோ உள்ளே பூந்துட்டு இருப்பாங்க உள்ள. நல்ல வேளை தப்பிச்சு தமிழ்நாடு. ஏன்னா அவங்க பாயிண்ட் 3 தான், ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துத்துவா. இந்த 3க்குள்ளே எல்லாத்தையும் கட்ட வைப்பாங்க. வெஸ்ட் பெங்காலில் போனால் காளியை பற்றி பிரமாதமாக பண்ணி அதை கொண்டு வருவாங்க. ஒரிசாவுக்கு போனால் லார்ட் ஜெகநாத்னுவானுங்க. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போனால் ராம் 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 ராமான்னு சொல்லுவாங்க. இங்கே அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுப்பாங்க. கேரளாவுக்கு போனால் ஐயப்பனை கையில் எடுப்பாங்க. மகாராஷ்டிராவுக்கு போனால் பிள்ளையாரை கையில் எடுப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஐக்கான்ஸ் இருக்காங்கல்ல, வெஸ்ட் பெங்கால் போனால் போஸை கையில் எடுப்பாங்க. மகாராஷ்டிரா போனால் சிவாஜியை கையில் எடுப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் பாரதியார்னுவாங்க. திடீர்னு திருவள்ளுவருக்கு காவி பூசி விடுவாங்க. இதெல்லாம் ஹிந்தி, ஹிந்து, இந்துத்துவாக்குள்ளே கொண்ட விஷயங்கள். ஆக்சுவலாக இந்த மண், பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, கடவுள் எல்லாத்தையும் அதை கொண்டாந்து ஒரு பிளவுபாத அரசியல் பண்ணுறது இருக்குல்ல, மத ரீதியாக மக்களை பிரிக்கிறது, அந்த மாதிரி அரசியல் அவங்க பண்ணும்போது அது தமிழ்நாட்டில் எடுபடாது. அது வந்து நெகட்டிவ் பாணி அரசியல். அவங்களுக்கு காங்கிரஸை பீட் பண்ணுறதுக்கு நார்த்தில் அது உதவித்து, கோவில் கட்டுறது, இடிக்கிறது, பாபர் மசூதி, அது அங்கே உதவித்து. அங்கே இருக்கிற நிலைமை வேறு, இங்கே இருக்கிற நிலைமை வேறு. இங்கே அதே மாதிரி பாலிடிக்ஸை இங்கே கொண்டு பார்க்குறாங்க. முருகன் மாநாடுன்றாங்க, பழம்பெரும் மன்னர்கள் சோழர்கள் பெருமையை கொண்டாடுறது. திடீர்னு நாளைக்கு சோழர்களுக்கு காவி பூசி காவி மன்னலாம் காமிப்பாங்க. அவர் அப்போவே வந்து இந்துத்துவா கொண்டாந்தாருன்னு ஏதாவது கதையை விடுவாங்க திடீர்னு. அவனை பொறுத்த மட்டும் அவன் கங்கை செம்மொழி ஆண்டவன் தான் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான். கங்கை தண்ணீரை மட்டும் கொண்டாடல, கங்கை செம்மொழியில் இருக்கிற வீரர்களெல்லாம் அந்த ராஜ்யத்தெல்லாம் ஒழித்து தன்னோட
தமிழரோட ஆளுமைக்குள்ளே கொண்டாந்தான். அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இன்றைக்கி எங்கள் தமிழர்களை பிச்சைக்காரெல்லாம் மாற்றி வச்சுருக்கீங்களே. உங்கள் டெல்லியை பார்த்து நிதிக்கு கை நீட்ட வேண்டிய அவசியம் ஆகிருக்கு எங்களுக்கு. 2150 கோடியை பிடிச்சி வச்சுன்னு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏழை மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர முடியலையே ஆர்டியில். நீங்கள் உங்கள் கொள்கையை இந்திய அமுல்படுத்தலை, புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தலைன்னு நீங்கள் நிதி நிறுத்தி வச்சுருக்கீங்களே. இதே மாதிரி பண்ணப்போ யூபிஏ ஆட்சியில் என்ன சொன்னார் மோடி? எங்களை பிச்சைக்காரன் ஆகிட்டீங்களேன்னாரு. இப்போ எங்களை தமிழ்நாட்டு பிச்சைக்காரன் ஆகிட்டீங்களே. எங்கள் ராஜேந்திர சோழன் ஆட்சியில் நீங்கள் எங்கள் ஆளுமைக்கு கீழே இருந்தீங்க. நீங்கள் இன்றைக்கி நாங்கள் உங்ககிட்ட பிச்சை கேட்க வேண்டிய நிலையில் நாங்கள் அரசியல் ரீதியாக தள்ளப்பட்டிருக்கோமே தமிழ்நாடு. இதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இன்றைக்கி இவருக்கு ஓபிஎஸ் கூட அறிக்கை விட்டுருக்கார். அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது பாஜக மேலே. அவர் அறிக்கை விட்டார், கடும் கண்டனம்ன்றார். எல்லா கட்சிகளும் கண்டிக்கணும் இதை. இது வந்து ஒரு கட்சியோட பிரச்சனை கிடையாது சார். திமுக தமிழ்நாடு அவங்க 2 பேரும் தான் தமிழ்நாட்டை எத்தனை வருஷம் ஆண்டுருந்தாங்க. 2 பேருக்கு இருமொழி கொள்கை தான் இருக்குது. இந்தியை திணிக்கணும், புதிய கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க பிஎம்சி பள்ளியில் வந்து இந்தியை கொண்டு வரணும்னு திணிக்கிறாங்க. அதை அவங்க வேண்டான்றாங்க. அப்போது நிதியை நிறுத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்க வேண்டாமா? ஒட்டுமொத்தமாக கட்சியை கடந்து எதிர்க்க வேண்டாமா மக்கள்? அப்போ அதுதான் எதிர்கட்சி. எடப்பாடி அவருடைய சொந்த லாபத்துக்கு வந்து ஏதோ ஒரு மனுவை கொடுத்துட்டு போகிறாரு. அது என்ன மனு கேட்டால் தமிழ்நாட்டு நலனுக்கு தான் கொடுத்தேன், கோதாவரி காவேரி இணைக்கணுன்ற. அதான் முக்கியம். தமிழ்நாட்டு ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகளில் சேர முடியல, ஃபண்ட்ஸை நிறுத்தி வச்சுருக்கான். அதை கேட்குறத விட்டுட்டு வேறு எதெல்லாம் கேட்குற எடப்பாடி. இந்த சூழலில் ஓபிஎஸ் அட்லீஸ்ட் அவருக்கு கோவம் இருந்தால் கூட பாஜக மேலே கோவம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் அறிக்கை விட்டுருக்காரு இன்றைக்கி, கடும் கண்டனன்றார். அதனால் பாஜகவுடைய பாலிடிக்ஸ் என்னென்னா, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 3 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக கொடுத்தேன்றீங்க. யூபி ஆட்சியில் வருமானம் என்ன? மத்திய அரசோட வருமானம்னா இப்போ உங்கள் வருமானம் என்ன சொல்லுங்கள்? நீங்கள் 41% மாநிலங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு ஃபைனான்ஸ் கமிஷன் சொன்னால் நீங்கள் 33% தான் கொடுக்குறீங்க. மீதி 8% செஸ்ன்னு போட்டு நீங்களே எடுத்துக்கிறீங்க. அது என்ன கணக்கு அது? ஸோ இதெல்லாம் வந்து மொழியை திணிக்கிறீங்க, இந்தி மொழியை திணிக்கிறீங்க. மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுக்க மாட்டேன்றீங்க, வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேன்றீங்க. இவ்வளோ பல விஷயங்கள் கவர்னர் மூலமாக குறைச்சல் கொடுக்குறீங்க, மசோதாவை பாஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இவ்வளவும் பண்ணிட்டு நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் இந்துத்துவ பிரச்சாரத்தில் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் உங்களுக்கு ஓட்டு போடுவான். அதோட சப்போர்ட்டராக மாறுறவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும், இல்லை எதிர்கட்சியாக வர முடியும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களே. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சமீப காலத்தில் எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஒருவேளை 20 வருஷம் கழிச்சு நடக்குமா இல்லையான்னு தெரியாது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த வருமானம் எவ்வளோ, இப்போ இருந்த வருமானம் எவ்வளோ? ஏன்னா அவர் வந்து குறிப்பிட்டு போயிருக்காரு, இந்த மாதிரி 3 மடங்கு வந்துட்டு யூபிஐயோட அதிகமாக கொடுத்துருக்கணும். ப. சிதம்பரம் அவர்கள் குறிப்பிடுறாரு, அதாவது அன்னைக்கான நிதி பங்கீடுங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது, அமௌண்ட் எவ்வளோ இருந்தது, இன்னைக்கு அதை விட 3 மடங்கு மாறி இருக்கு. அப்போ இதில் என்ன நீங்கள் கூடுதலாக சிறப்பாக கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. என்ன சார், ஒரு பெட்ரோல் விலை எடுத்துக்கோங்க சார். $140 கச்சா எண்ணெய் வந்து விற்ற போது ஒரு இது வந்து பேரல் இங்கே 70 ரூபா தான் பெட்ரோல் விலை விற்றுது. அந்த $140 குறைஞ்சி போய் $85 $90 வந்தது. அப்போ நீங்கள் விலையை குறைச்சிங்களா? நீங்கள் பெட்ரோல் விலை என்ன 100 ரூபா இல்லையா? இன்றைக்கி மாநில அரசு போடுற வரி ஒரு பக்கம் இருக்கணும், நீங்கள் அதில் செஸ்ன்னு போட்டு அதில் எடுத்துக்கிறீங்கல்ல. நீங்கள் குறைச்சிங்களா? எண்ணெய் ஆயில் விலையை குறைச்சிங்களா? பெட்ரோல் விலையை குறைச்சிங்களா? குறைக்கலையே. இந்த மாதிரி பல விதங்கள் நீங்கள் பணத்தை எடுத்துன்னு போகிறீங்கல்ல நீங்கள். ஸோ ஒரு பக்கம் வந்து மாநில அரசோட நிதி ஆதாரமே பாதிக்கப்படுற அளவுக்கு எல்லா பொருளுக்கும் ஜிஎஸ்டி வரி போடுறீங்க. அதில் வந்து மாநில அரசுக்கு அதில் கான்ட்ரிபியூஷன் வருதுன்றது வேறு விஷயம். பட் மாநில அரசோட நிதி ஆதாரத்தை நீங்கள் அடிச்சும் போகிறீங்களே. ரெண்டாவது, மத்திய அரசோட பல திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு மூலமாக தான் செயல்படுது. அதில் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்குது. மத்திய அரசு 50%, மாநில அரசு 50%, மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இப்போ அந்த இதிலே எடுத்துக்கோங்க, சமகிர சிஷியாலே எடுத்துக்கோங்க. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. அவங்க 60% கொடுத்தா தான் நீங்கள் 40% போட்டு பண்ண முடியும். அதே மாதிரி வந்து வீடு கட்டுற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி தான், பயிர் இன்சூரன்ஸ் இதில் காப்பீடில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இதில் அந்த குடிநீர் திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, காலப்போக்கில் மத்திய அரசுடைய கான்ட்ரிபியூஷனை குறைச்சிட்டே வராங்க. முதல்ல 60ன்னுவாங்க, அப்புறம் 50ன்னுவாங்க, 40ன்னுவாங்க. அப்போது மாநில அரசோட பங்களிப்புன்றது அதிகமாகிட்டே போயிட்டுருக்கோம். அப்போ மாநில அரசு நிதி ஆதாரத்துக்கு எங்கே போவாங்க? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. நீங்கள் ஆனால் பாஜக ஆள்ற மாநிலங்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுக்குறீங்க, எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களுக்கு கிள்ளி கொடுக்குறீங்க. அள்ளி கொடுக்கறது எங்க, கிள்ளி கொடுக்கறது எங்க? அதனால இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பாஜகவை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் வச்சுருக்கிற மதிப்பீடு. ஆக்சுவலாக அது நெகட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு எடப்பாடி நினைக்கிறார். நம்ம சேர்ந்துட்டோமே, நம்ம லாக் ஆகிட்டோமே, எப்படி இதுலேருந்து மீண்டு வருதுன்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது. ஆனால் வெளியில் வர முடியாதபடி அந்த வேலுமணி தங்கமணிலாம் பிஜேபியை தான் நம்ம அதோட தான் இருக்கணும்னு அவங்க அப்படியே தான் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க. ஆமாம், அவங்க வேலுமணி தங்கமணி இவருக்கும் பல சிக்கல்கள் இருக்குது. பாஜகவோட இடி சிபிஐ சிக்கல்கள்லாம் இவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் இருக்குது. இவருக்கு வேண்டியவங்க மட்டத்துலேயும் அது இருக்குது.
இவரும் வந்து வேற வழி இல்லாத அது கூட இருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காரு. ஆனால் வெற்றி வருவான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்காரு. ஓகே, மக்கள் கிட்ட போகும்போது பாஜக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார். அதாவது மாநிலத்திலையும் மத்தியிலையும் ஒரே அரசாங்கம் இருந்துச்சுனாக்கா growth ரேபிடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுனாக்கா, அது ஜிடிபியா இருக்கட்டும், எல்லா விவகாரத்திலையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் தான் முன்னணியில் இருக்கு. இந்த டபுள் சர்க்காருங்கிற விஷயம், அது வந்துட்டு டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறதே எடுபடாம போயிடுச்சோ. இவங்க தான் இந்தியாவுக்கு வந்துட்டு பெருமளவு அதாவது தங்களுடைய இதுவை பங்களிப்பை பெருசா கொடுக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை சார், ரொம்ப சின்ன விஷயம் சார். இப்போ தனிநபர் வருமானம் எடுத்துக்கோங்க. இந்தியாவுடைய சராசரி 1,14,000. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 1,96,000. அப்போ எங்க உங்க சரி, இந்தியாலேயே 9.69 பொருளாதார வளர்ச்சி எங்க தமிழ்நாட்டில் தான் முதன்மை பெற்றிருக்கு. அது அப்புறம் டபுள் இன்ஜின் சர்க்கார். அது சும்மா இது வேணாலும் சொல்லலாம். மோடி அவர் வாய்க்கு வந்து ஏதாவது சொல்லிட்டு போகலாம். மோடி என்ன சொன்னார் ஆட்சிக்கு வந்த போது? என்ன தெரியுமா சொன்னார்? இந்தியாவுக்கு வரத்துக்கு விசாக்கள் வாங்குறதுக்கு மக்கள் அப்படியே துடிப்பாங்க. இந்தியாவுக்கு வரத்துக்கு அந்த அளவுக்கு இந்தியா செழுமையாக இருக்குன்னார். ஆனால் பாஸ்போர்ட்டுடைய ஒவ்வொரு நாட்டு பாஸ்போர்ட்டோட தரத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி நடக்குது. அதாவது எவ்வளவு மக்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போக விரும்புகிறாங்க அப்படின்றத பற்றி. இன்றைக்கி இந்திய பாஸ்போர்ட்டோட தர வரிசையில் இந்திய பாஸ்போர்ட் எங்கே தெரியுமா இருக்குது? 2014 76வது இடத்துல இருந்தது. இன்றைக்கி 148வது இடத்துல இருக்குது இந்திய பாஸ்போர்ட்டோட தரம். அதாவது இந்தியாவுக்கு வர விரும்புகிறவங்க, விசா வாங்க விரும்புகிறவங்க ஒரு இந்திய பாஸ்போர்ட்டை வச்சிருக்கிறது வந்து ஒரு கௌரவமான விஷயம் நினைக்கிறவங்க இருக்குல்ல, அந்த தரவரிசையில் நீங்கள் 148வது இடத்துல இருக்கீங்க சார். அப்போ இந்தியாவை பற்றின பார்வை என்ன? உலகத்தோட பார்வை என்ன? சரி, இவங்க எல்லாம் அல்டிமேட்டாக போனால் கடைசியில் இவங்க தான் தேசபக்தி, இவங்க தான் வந்து கடவுள் பக்தி எல்லாமே சொல்லி அப்படி கவர் பண்ணின்னு போகிறாங்களே தவிர உண்மையான பிரச்சனைகளை பேசுறதுக்கு ரெடியா இல்லை. அதுதான் பாயிண்ட். நீங்க சொல்ற மாதிரி இந்த டபுள் சர்க்காருங்கிற விஷயத்தை முன்வைக்கிறதன் மூலமா அது சும்மா அது ஏமாத்து வேலை. அதன் மூலமா இவங்களே வெளிப்படுத்துறாங்களோ, நாங்க வந்துட்டு அதாவது நாங்க இல்லாத மற்ற மாநிலங்கள்ல வந்துட்டு பைசா கொடுக்க மாட்டோம், நாங்க பைசா கொடுக்க மாட்டோம், அதனால எங்களை வச்சாதான் நீங்க எங்களை தேர்ந்தெடுத்தா தான் பைசா கொடுப்போம். அந்த மாதிரி இன்டைரக்டா ஒரு மிரட்டல் இது. எங்களை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு அடிமையா இருந்தாதான் நிதி கொடுப்போம். எடப்பாடி மாதிரி எங்களுக்கு 4.5 வருஷம் நாங்க சொல்றதை கேட்டு இருக்கணும், நீங்க அப்பதான் நிதி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பல கட்சி தேர்தல் முறைக்கு ஒரு சவால் விடுக்கிறாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் நீங்க முதல்ல பேசணும் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பாரம்பரியமான கோயிலுக்கு நான் வந்துட்டு போறேன், நான் ஒரு அடையாளம் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசுறாங்க. அதை வந்துட்டு ஒரு ப்ரொபகண்டாவா எடுத்துட்டு போறாங்க அந்த கட்சியினர் வந்துட்டு. இன்னொரு பக்கம் சு வெங்கடேசன் போன்றவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள்லாம் கடுமையா கேட்கறாங்க, 1000 வருஷம் பாரம்பரியத்தை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்றீங்க, 5000 வருஷம் பாரம்பரியமான கீழடியை அதனுடைய வெளிப்பாட உலகத்துக்கு கொண்டு போறதுக்கு எதுக்கு தடங்களா இருக்கீங்க, அந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கலாமே, அதற்கு அனுமதி கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. கண்டிப்பா சார், அந்த நம்ம தமிழர்களோட தொன்மையை நிரூபிக்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க ஏன் கேள்வி கேட்குறீங்க? அதுவும் அதை ஆராய்ச்சி செய்த நிபுணர் அதை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் எழுதினது தான் ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்ல பிறகு அதை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னா அப்போ தமிழர்கள் தொன்மையை வந்து ஏன் வந்து நீங்க குறைச்சி மதிப்பிட விரும்புறீங்க? ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் அது இதுன்னு பேசுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வெளியில போயிட்டா வச்சுக்கோங்களேன், தமிழை விட சமஸ்கிருதம் பெரிய மொழி, அது முதன்மையான மொழி, அது மூத்த மொழின்னு அப்படி பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது வேறொரு மாநிலத்து ஆட்களை வந்து குறை சொல்றது, குற்றம் சொல்றது அல்லது பழித்து பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதை தயங்காமல் பண்ணுவாங்க. ஒரிசாவில் பண்ணும்போது அது உதாரணம் பார்த்தோம். அந்த ஜெகநாத் கோவிலோட கருவூல சாவி வந்து தமிழர்கள்ட்ட இருக்குன்னாரு, எந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னாரு. அது என்ன அடிப்படையில் சொன்னார்? அது தமிழ்நாட்டை எவ்வளோ கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்து தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு பாஜகவுக்கு தேர்தல் வெற்றி முக்கியம் சார். அதுக்கு எந்த வழிமுறை வேணால் கையாளுவாங்க சார். அவங்க திடீர்னு இறங்கி காலையும் முடிப்பாங்க, திடீர்னு இறங்கி தலையை போட்டு அழுத்தி கிரவுண்டில் தள்ளி விட்டாலும் விட்டுருவாங்க. அவங்க எந்த இடத்துல எதை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வெற்றி பெற்று அதிகாரத்தில் அமரணும், அவங்க அஜெண்டாவை நிறைவேற்றணும். இதை தவிர அவங்களுக்கு வேற சிந்தனையே கிடையாது. அதுக்கு என்ன வேணால் சமாதானம் சொல்லுவாங்க, என்ன வேணால் வந்து காரணங்களை சொல்லுவாங்க, பல காரணங்களை சொல்லுவாங்க, பல உதாரணங்களை காட்டுவாங்க, பல விஷயங்களை பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக அதிகாரத்தை பிடிக்கணுன்ற ஒரு பாயிண்ட்ல தெளிவாக இருப்பாங்க. ஓகே, அதாவது மக்கள் செயல்பாட்டில் இல்லாத அந்த சமஸ்கிருத மொழிக்கு நிதி அதிகமாக ஒதுக்குற மாதிரி தமிழுக்கு வந்துட்டு பெருசா ஒதுக்கலையே. 24 கோடி 25 கோடி தான் ஒதுக்கி, அதுக்கு 1000 கணக்குல ஒதுக்கி. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, காங்கிரஸ் காலத்திலேயே சமஸ்கிருத பல்கலைக்கழகம்லாம் வந்துடுச்சு அப்படின்னுவாங்க. ஆனால் அவங்க சமஸ்கிருத பல்கலைக்கழகம் குழந்தாங்களே தவிர இவங்கள மாதிரி சமஸ்கிருதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஆக்டிவிட்டிலாம் அவங்க பண்ணலை. அது பல்கலைக்கழகம் தோன்றின போது அதுக்கான உதவியை வந்து மத்திய கல்வி இலாக்கா செஞ்சுருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது இந்த மொழியை திணிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அது இந்தியா ஆகட்டும், இவங்க வந்து மத்திய அரசு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது இந்தியை தான் திணிச்சாங்க, இவங்க சமஸ்கிருதத்தையும் சேர்ந்து திணிக்கிறானுங்க. இப்போது திருச்சி ஏர்போர்ட்டில் போய் திறக்கிறாங்க புதுசாக தமிழ் ஹிந்தி சமஸ்கிருத பலகை. நீங்கள் யாருக்கு சமஸ்கிருதம் தெரியும்? எதுக்கு வைக்கிறீங்க? எத்தனை பேர் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தில்? ஆல் இண்டியா ரேடியோவில் செய்தி
எத்தனை பேர் கேட்குறாங்க? ம். யாருக்காக பண்ணுறீங்க அதெல்லாம்? எத்தனை பேர் இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுகிறாங்க சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து அவங்களுடைய இது ஆக்சுவலாக டாக்டிக்ஸ் அதெல்லாம். ஓகே. ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அது குறித்து கூட நீங்க பேசியிருந்தீங்க. இப்ப ஆக்சுவலா அதற்கு பின்னணியில வந்துட்டு மோடி அவர்கள் வந்து சந்திப்பு மறுத்ததா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பேச்சாவும் இருக்கு. ஏன் வந்துட்டு ஓபிஎஸ் முற்றிலுமா புறக்கணிக்கப்படுறாரு? இபிஎஸ் வந்துட்டு இபிஎஸ்ஐ தாண்டி எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல்ல வந்துட்டு தற்சமயத்துக்கு வந்து இபிஎஸ் ஆர்கனைசேஷனை கையில் வச்சிருக்காரு சார். அதனால அவர் தான் அவங்களுக்கு முக்கியம் பாஜகவுக்கு. அதனால அவர் சொல்றதை வந்து கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியா இருக்கார். அவர் வந்து ஓபிஎஸ்சியோ தினகரனையோ அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஏன்னா இருந்தால் வந்து அவங்க எந்த விதத்துலையும் ஒரு செல்வாக்கு பெற்றாங்கன்னா அது இவருக்கு பின்னாடி இவரோட பொசிஷனுக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறார். ஏன்னா ஓபிஎஸை பொறுத்த மட்டும் தான் கோஆர்டினேட்டர் அப்படின்றதுல ஒரு கேஸ் போட்டு அதுக்காக காத்துட்ருக்கார். அதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கார். உரிமை மீட்பு குழுன்னு வச்சு அவர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவர் எந்த விதத்துலையும் அரசியல் பலம் பெறக்கூடாதுன்றது தான் இபிஎஸோட எண்ணம். அதனால் அவங்களுக்கு என்டிஏல அவர் அதிமுகவில் சேர்க்கறது கிடையவே கிடையாது. காலம் கடந்து போச்சு. என்டிஏக்குள்ள இருக்காருன்னா அதுவும் கேள்விக்குறி. ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு சந்திப்பை கேட்டிருந்தாரு. ஆனால் அது முற்றிலுமா மறுதளிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இபிஎஸ் தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற இடத்துல இருக்கார். அவர் வந்து ஓபிஎஸ் எந்த விதத்துலையும் அரசியல் பலம் பெறதை அவர் விரும்ப மாட்டார். அவர் ஆக்சுவலாக அவருடைய பாதையை வந்து வகுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. 2017 நீங்கள் பாஜக சொல்றதை கேட்டு அவங்க கூட இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் 6-7 வருஷமா அவர் கூட இருக்கிற நீ உங்களை கடைசி நேரத்தில் பாஜக எடப்பாடிக்காக உங்களை கைட்டு விட்டாரு, நீங்கள் எங்கே போவீங்க கடைசி நேரத்தில்? அப்போ அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் வந்து மதுரையில் மாநாடு போடுறாரு. அவர் தனி கட்சி ஆரம்பிப்பாருன்னா தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டார். ஏன்னா தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் அதிமுகவில் அவர் ஒரு கிளைம் வச்சிருக்காருல கோஆர்டினேட்டர்னு, அது கோர்ட்டில் அடி வாங்கும். ஆனால் அதுக்கு பண்ண மாட்டார். அவங்க ஆட்கள் வேற யாராவது கட்சியை ஆரம்பிப்பாங்க. இவர் அதில் உறுப்பினராக சேர மாட்டார். அந்த கட்சியை ஆதரிக்கிற லெவலில் இருப்பார். இந்த ஃபைட்டு நடத்திட்டு இருப்பார். ஸோ அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து மதுரை மாநாட்டுக்கு அப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பார். தாவேக்காவோட சேர்ற மாதிரி கூட முடிவு எடுக்கலாம், சொல்ல முடியாது. ஒரு திமுக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அவருக்கு. தாவேக்காவோட சேரலாம். தாவேக்கா சின்ன சின்ன கட்சிகள் நிறைய பேர் தாவேக்கா சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க வந்து திமுக பாஜக ரெண்டுத்தையும் எதிர்க்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக தாவேக்கா. இப்போ பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுருக்காரு கடுங்கண்டனம்னு. கடந்த 6-7 வருஷத்துல முதல் முறையா ஒரு பாஜக கவர்மெண்ட் வேண்டுகோளா வைப்பாரு. இப்ப கண்டனம்னு மாத்திருக்காரு. வேண்டுகோள் தான். அவர் அரசாங்கத்தில் இருந்தபோது நிதியமைச்சர் இருந்தபோது வேண்டுகோளை வச்சிருக்காரு. ஆனா இப்ப கடும் கண்டனம் சொல்றாரு ஆக்சுவலா. அது அவருடைய மைண்ட் செட்டை காமிக்குது. நம்ம இவ்வளவு தூரம் நாங்க விசுவாசமா இருந்தேனே, எனக்கு நீங்க தான் நீங்க ஒரு சந்திப்புக்கு கூட எனக்கு வாய்ப்பு கொடுத்தா பெரும்பாக்கியம்னாரு. ஓகே, பெரும்பாக்கியம். இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் பெரும்பாக்கியம் சொன்னாரு. அது அவங்க அதை கூட கண்டுக்காத போயிட்டாங்கன்னா நிச்சயமா அவர் வந்து தன்னுடைய பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில இருக்காங்க. ஓகே, அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றியை பிரதானப்படுத்தி எதையும் செய்வார்கள், அவ்வளவுதான். ஆமா, அவங்க எடப்பாடியை கைவிட மாட்டாங்க. நம்ம எடப்பாடி 19% 18% ஓட்ட கையில வச்சிருக்காருல்ல. ஸோ அதுதான் அவங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கு தான். ஓகே, இப்படிதான் சூழல் இருக்கு. நாளைக்கு இவரை கைட்டு விட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? இப்போ சமாதான பேச்செல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அண்ணாமலை மூலமா அதை நடத்துறதா சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, உங்களை கைவிட்ட மாட்டோம்னு சொல்றாங்க. இது எவ்வளோ நாள் அவர் நம்பிட்டு இருக்க போறாரு தெரியாது. அவர் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு முடிவு எடுக்கணும். பாஜகவை நம்பி நீங்கள் எடப்பாடியோட சண்டை போட முடியாது. நீங்கள் லீகல் ஃபைட்டு போட்டிருக்கீங்க எடப்பாடியோட சட்டபூர்வமான ஒரு போராட்டத்தை நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் நடத்த வேண்டியது அரசியல் ரீதியான போராட்டம். இபிஎஸ்ஸை நீங்கள் தேர்தலில் முறியடிக்கணும். அதிமுகவை நீங்கள் வீழ்த்தணும். அப்போ தான் அந்த கட்சி உங்ககிட்ட வரும். எம்ஜிஆரோட ஒய்ஃபு ஜானகின்னு பார்த்துட்டு ஜெயலலிதா பரிதாபம்லாம் காமிக்கல, வீழ்த்தினாங்க. எலெக்ஷனில் வீழ்த்தி தானே கைப்பற்றினாங்க கட்சியை. இப்போ நீங்கள் எதுக்கு இபிஎஸ்க்கு பரிதாபம் பார்க்குறீங்க? அதிமுக தோற்றுரும், அவங்களுக்கு அதிமுகவுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும், அதிமுக வின் பண்ணணும். இபிஎஸ் அங்கேருந்து எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா, பலவீனப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா, அரசியல் ரீதியாக அவரை எதிர்க்கணும், அவரை தோக்கடிக்கணும். அப்போ அதுக்கான வழியை பாருங்கள். தாவேக்காவோட சேருங்க, அதிமுகவோட எதிர்த்து போட்டி போடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. சம்திங் யூ ஹேவ் டு டூ. இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அது இல்லீகல் பேட்டில் என்றைக்கு முடிவுக்கு வரும்னு தெரியாது. எலெக்ஷன் பாட்டுக்கு வரும் போகும். பாஜக உங்களை கைவிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? ஸோ அவர் தனி பாதையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இனிமேல் அதை அந்த 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 விஷயத்தை வந்து அவர் கையில் எப்படி எடுத்துப்பார், அதை வந்து தொடர்ந்து கடைபிடிப்பாரா, போராட்டத்துக்கான எனர்ஜியோ பணமோ படைபலமோ அவர்கிட்ட இருக்கான்னா நமக்கு அது தெரியாது. ஆனால் அவர் ஃபைட் பண்ணினா அவர் அரசியலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இதை விட்டானா அவர் ஓய்வு எடுக்கலாம். அவர் இந்த ஃபைட்டு நடத்த விருப்பம் இல்லைன்னா ஓய்வு எடுக்கலாம். இல்லை வேற கட்சியில் இணைய முடியும், அவ்வளோதான். வேற கட்சியில் இணைஞ்சா இனிமேல் மரியாதைலாம் இருக்காது. அவ்வளோதான். மதுரையில் பெரிய மாநாடு நடத்தி கூட்டத்தை காமிக்கலாம் வேணாம். என்டிஏங்கிற வார்த்தையை வந்துட்டு தொடர்ச்சியா நயினார் நாகேந்திரனோட அதிகமா டிடி தினகரன் தான் பயன்படுத்துறாரு. அவருடைய எதிர்காலம் என்னவா இருக்காங்க? பெருசா அவருக்குமே வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு அது காலம் கடந்து போச்சுன்னு சொல்றாரு, இது காலம் பதில் சொல்லும் சொல்றாரு இவருக்கு, டிடிவிக்கு. சார் அவங்க டெல்லியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த பாஜகவோட எந்த கட்சி சேர்ந்தாலும் அது என்டிஏ தான் சார். அது என்டிஏ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்டிஏ ரூல் தான் சொல்றாரு யாரு? அமித்ஷா. கூட்டணி கோயலிஷன் ரூல் தான் சொல்றாரு. அதனால் அதிமுக நாளைக்கு தனியாக ஆட்சிக்கு வந்தாலும் அது என்டிஏ கவர்மெண்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க
ஆனால் அதிமுக வந்து மெஜாரிட்டி பெற்றும் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பாஜகவுக்கு பங்கு கொடுக்குதான்னா அது தெரியாது. ஆனால் தனித்து தான் ஆட்சி அமைப்புன்னு எடப்பாடி சொல்கிறார். அமித்ஷா என்ன சொல்கிறார், ஆட்சியில் பங்கு பெறுவீர்கள்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேள்வி கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்றார். பங்கு எஸ் அப்படின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க மெஜாரிட்டி வந்தால் கூட எங்களுக்கு பங்கு தரணும்னு அர்த்தம். இப்போ தெலுங்கானாவில் வந்து தெலுங்கு தேசம் மெஜாரிட்டி வந்திருக்கு. ஆனால் கூட்டணி கட்சியாக இருந்த பாஜகவுக்கும் பவன் கல்யாணுக்கும் சீட் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஜகவுடைய ரோல் என்னவா இருக்குன்னா அமைச்சரவையில் இடம் பெறணும். அதனால தான் பங்கு பெறும். நீ தனித்து ஆட்சி அமைச்சா கூட மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சா கூட எனக்கு இடம் கொடுக்கணுன்றதான் பாஜகவுடைய நோக்கம். அதனால தான் என்டிஏ ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நீங்கள் தனித்து மெஜாரிட்டி வந்து தனித்து ஆட்சி அமைச்சாங்கன்னா அவங்க 29 வரை அங்கே ஆட்சியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பார்த்துப்பாங்க. இறுதியான கேள்வி சார், அன்வர் ராஜா வெளியில வந்த உடனேயே நிறைய யூகங்கள் பேசப்படுது. அதாவது நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க அதிமுகவில், குறிப்பாக பாஜகவோட சேர்ந்தது நிறைய பேருக்கு பிடிக்கலன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பெரிய சலசலப்பை பார்க்கல. இன்னும் இருக்கா அந்த புகைச்சல் இருக்கா அதிமுக கூடாரத்துக்குள்ள? அதிமுக கூடாரத்துக்குள்ள புகைச்சல் இருக்குது சார். அந்த புகைச்சல் பெரும்பாலும் இந்த பாஜக கூட்டணி பிடிக்காதவங்க புகைச்சல் தான் ஆக்சுவலாக. அதெல்லாம் வந்து வெறும் அன்வர் ராஜா வந்து இங்கே வந்து சிறுபான்மை சமூகத்தோட வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. சிறுபான்மை சமூகம் அவர் வந்து என்ன சொல்றாரு, அதிமுகவை பாஜக கபலீகரம் பண்ணிடும் சாப்பிட்டுன்னு சொல்றாரு. ஸோ அந்த எண்ணம் வந்து நிறைய பேருக்கு அதிமுகவில் இருக்கு. நம்ம இவங்க கூட சேர்ந்தா நம்மளை சாப்பிட்டுவாங்களான்ட்டு. சிவசேனாவை சாப்பிட்டாங்கல்ல, அடுத்து இப்போ நிதிஷ்குமாரை சாப்பிட வராங்க. இது மாதிரி அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதனால அந்த பாயிண்ட்ல வந்து அன்வர் ராஜா போனார். அவர் சிறுபான்மைன்றதுனால போனார் சொல்றாரு. அவர் வந்து பாஜக கூட கூட்டணி சேர்ந்து நமக்கு நல்லது இல்லைன்னு நினைச்சு போறாரு. அந்த எண்ணத்துல அதிமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தேர்தல் நெருங்கும்போது சில பேர் மாறலாம், மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எடப்பாடியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக எல்லாரையும் சேர்த்து ஒன்றுபடணும், வெற்றி பெறணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. தன் தலைமைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, சுயநலம், மத்திய அரசால் நமக்கு தொந்தரவு வரக்கூடாது, அதனால பாஜகவோட கூட்டணி. சரி, அப்படி இருந்தால் எப்படி? இப்போது எம்ஜிஆர் போன்றவர்கள், ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் தன்னை எதிர்த்து கடுமையான அரசியல் பண்ணவங்களை கூட சேர்த்துனாங்க சார். அரவணைச்சுன்னு போனாங்க. வீரப்பண்ணலாம் மந்திரி சபையிலே சேர்த்துட்டார் ஜெயலலிதா. எஸ்டிஎஸ் வந்து எம்ஜிஆர் விட்டு வெளில போய் 150 இடத்துல போட்டி வேறு போட்டார் அவர். அவரை வந்து கடைசியில் சேர்த்துட்டார் எம்ஜிஆர் கட்சியில். ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ செல்வாக்கு மிக்க தலைவர்களை யாரும் வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்ன பெரிய செல்வாக்கு மிக்க தலைவர், அவங்களோட நீங்கள் பெரிய ஆளா? நீங்கள் யாரையும் விடக்கூடாது சார். எல்லாரையும் அரவணைச்சுன்னு வெற்றியை பார்க்கணும். அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் பெருமை. ஆக்சுவலாக எடப்பாடிக்கு தான் பெருமை. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட இறங்கியே வந்துட்டாரு, எங்களுக்கு எந்த நிபந்தனை இல்லைன்னு சொல்லி கூட நீங்க சேர்க்க மாட்டேங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க அணில ஒருத்தர் நாங்க காலில் கூட விழுறேன்னு சொல்லி நாளைக்கு அந்த வெற்றி வந்ததுன்னா அதோட பெருமை உங்களை தானே சேரும். அதை கூட புரிஞ்சுக்காம எனக்கு ஆபத்து வந்துடும் பயந்து நீங்க அதிமுக ஒற்றுமையை விரும்பாம கட்சி தோத்தாலும் பரவாயில்ல நீங்க ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா அப்போ நீங்க என்ன தலைவர் நீங்க? அதுதான் இங்க அடிப்படையான கேள்வி. சார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விவகாரம், அதாவது தொடர்ச்சியா இது ஒரு பேசு பொருளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 3-4 மாதமாகவே பல்வேறு விஷயங்கள், பல்வேறு குழப்பங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்கு. குறிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியில வந்துட்டு நான் நடைபயணம் போறேன், அதாவது மக்களுக்காக, அதாவது குறிப்பா இடஒதுக்கீடு கோரி வந்துட்டு நான் ஒரு பெரிய பயணம் போறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அது எந்த அளவுக்கு எடுபடும் நினைக்கிறீங்க? இன்னொரு பக்கம் அவருடைய தந்தை, அந்த கட்சியினுடைய நிறுவனர் வந்துட்டு அந்த நடைபயணத்துக்கு அனுமதி கொடுக்காதீங்க, அவர் போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அந்த மோதல் போய்கிட்டு இருக்கு. அது எப்படி சார்? அடிப்படையா என்ன சார் பிரச்சனை? அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இளைஞரணி தலைவராக போடணும்னு சொன்னாரு, ராமதாஸ் சொன்னாரு. அது ஒரு முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். அதான பிரச்சனை. புதுக்குழுல தானே வெடிச்சுது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அந்த சண்டை அப்படியே தொடர்ந்தது. உங்களை நான் வந்து நிறுவன தலைவராக மாற்றிட்டேன், செயல் தலைவராக மாற்றிட்டேன்னாரு. இவர் அதை ஒத்துக்கலாம், நான் தலைவர்ன்றாரு. இவர் தனியாக பணியூரில் ஆஃபீஸ் செட்டப் பண்ணார். அவர் வந்து இவர் மேலே ஏகப்பட்ட பெரிய சீரியஸான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னார். இவர் அதை பற்றிலாம் கண்டுக்காமல் ஒரு ஃபாதர்ஸ் டேயில் வந்து நான் வந்து எங்கள் அப்பாவோட கொள்கைகளை நிறைவேற்ற நான் இருக்கேன்ற மாதிரிலாம் பேசினார் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் அப்பாவோட மனசு கோணாதபடி நான் நடந்துப்பேன், அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவேன் அவர் சொன்னார் அவர். ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது இவர் ராமதாஸ் பல பேரை நீக்கினார். இவர் நீக்கிற பல பேர் ஒரு கட்சியில் இருக்காங்கன்னாரு. இப்படி 2 பேருக்குள்ளே மாறி மாறி அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை என்னாச்சு, அப்படியே பொதுவெளியில் வந்து ஏதோ கட்சி பிளவுபட்டு போகிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து பிளவுபட்டிருக்காருன்னா பிளவுபடலை. இப்போ பாமக யாரையான போய் கேளுங்களேன், உணர்வு ரீதியாக அவங்க 2 பேரையும் தான் ஆதரிக்கிறாங்க. ராமதாஸையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, அன்புமணியும் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க பாமக தொண்டனை பொறுத்த மட்டும் அந்த கட்சி ஒன்றுபடணுன்றது தான் அவங்க எண்ணம் இருக்குது. அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, சார் இது வந்து குடும்ப பிரச்சனை, அந்த குடும்பத்தில் உட்காந்து பேசி தீர்த்துக்கணும். அவர் வந்து அன்புமணி வந்து அவர் சௌமியாவை கொன்றாரு, அவங்க ஒய்ஃபை கொன்றாரு, அரசியலில் அவங்க பொண்ணை கொன்ற ட்ரை பண்ணுறாரு. அவர் ராமதாஸ் தன்னோட பொண்ணோட பையனை வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், அவங்கள கொன்ற ட்ரை பண்ணுறாரு. இது உலகம் முழுக்க இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகள்லையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. இப்போது
ராமதாஸை பொறுத்த மட்டும் அன்புமணியை வந்து 22லயே பொதுக்குழு மூலமாக தலைவராக தேர்ந்தெடுத்துட்டார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் தான் முதல்ல என்ன சொன்னீங்க, இந்த தேர்தல் வரையும் நான் எல்லாம் இருந்து பார்த்துவேன், கூட்டணியெல்லாம் நான் தான் கட்டமைப்பேன், தேர்தலுக்கு பிறகு அவர் தானே தலைவர், அன்புமணி தானே தலைவர் அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார், இல்லை தேர்தலுக்கு அப்புறம் நான் தான் தலைவர், நிரந்தர தலைவர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டார். கடைசி மூச்சு வரைக்கும் தலைவர் நான் தான் அப்படின்றார். அப்போது அவர் ராமதாஸுடைய பார்வையிலேயே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பேசுகிறார். ஒரு கட்டத்தில் என்ன பேசுகிறாரு, அந்த சமூக ஊடகவியலாளர்களோ யாரோ அவங்க குரூப்பில், அந்த பாமக குரூப்பில் என்ன பேசுகிறார், 26 எலெக்ஷன்ஸில் அன்புமணியை முதல்வாக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணணும்னு முதல் நாள் சாயந்தரம் சொல்கிறார். மறுநாள் காத்தால சீரியஸான குற்றச்சாட்டு சொல்கிறார். இன்றைக்கி என்ன சொல்கிறார், என்னோட சோஃபா கீழே வந்து ஒட்டுக்கேட்பு கருவி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இது யார் வச்சாங்க என்னன்னு நமக்கு தெரியாது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே வந்து பரஸ்பரம் ஒரு நம்பிக்கையில்லா தன்மையை வந்து கூட்டிகிட்டே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை தான். அந்த முகுந்தனுக்கு பதவி ஓகே அப்படின்னு அன்புமணி அன்றைக்கி சொல்லியிருந்தாருன்னா அது வந்து அந்த பிரச்சனையே இருந்திருக்காது, சுமூகமாக போயிருக்கும். அது வந்து அந்த பூதாகாரமாக இப்போ வெடிச்சிருச்சு ஆக்சுவலாக. இதில் வந்து வெறும் குடும்ப பிரச்சனை மட்டும்தானா, இல்லை வந்து இந்த கூட்டணியெல்லாம் ரெடி பண்ணுறதுல வந்து ஒரு கூட்டணியை ரெடி பண்ணுறதுன்றது இப்போ அன்புமணி தலைவராக இருக்கும்போது யார் கூட கூட்டணி சேர வச்சுக்கோங்க, அது பாஜக அணியில் சேர வச்சுக்கோங்களேன், இல்லை தாவேக்காலே பேசி எங்கே போய் தாவேக்கால சேர்ந்து அவருக்கு தேர்தல் செலவுக்கெல்லாம் பணம் தர மாட்டாங்க, பாஜகவில் சேர வச்சுக்கோங்க. பாஜகவில் சேர்ந்து அவங்க தேர்தல் செலவு போன்ற விஷயங்கள்லாம் இவங்க பணம் கேட்டோன்னா அவங்க கொடுப்பாங்க. அவங்க பெரிய கட்சி நிறையா கோடிக்கணக்கில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறது யார், கட்சி தலைவர் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு, அதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். ஆக்சுவலாக அவர் அதை ஹேண்டில் பண்ணணும்னு அவர் நினைக்கிறதுக்கு என்ன காரணம், அவரை யாராவது பின்னாடியிலேருந்து தூண்டி விடுறாங்களா நமக்கு தெரியாது. அவங்க குடும்பத்தினரா இல்லை வேறு யாராவது அவரை தூண்டி விடுறாங்களா, நீங்கள் கூட்டணி ஏற்பாடுலாம் நீங்களே கவனிங்க, நீங்களே தலைவராக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சிக்கிட்டேருந்து பணத்தை நீங்கள் வாங்க முடியும். இல்லாட்டி அது அன்புமணி கையில் போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு அதில் எதுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்னு யாராவது அவரை தூண்டி விடுறாங்களா டாக்டர் ராமதாஸ் தெரியாது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் இந்த கட்சிக்காக உழைச்சது, இந்த கட்சியை எவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறது, ஓரளவுக்கு ஒரு 6% ஓட்டு வரையும் கொண்டு வந்து வச்சுருக்கிறது, அந்த பிற்பட்ட மக்களுக்காக போராடின விஷயங்களாகட்டும், கிராமமாக நடந்து போய் 96,000 கிராமம் போயிருக்காரு, போய் கட்சியை வளர்த்த விஷயங்களாகட்டும், சமூக நீதிக்காக அன்னிலேருந்து இந்த வரையும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாகட்டும், இதெல்லாம் எந்த விதத்துலையும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நம்ம குறை சொல்லவே முடியாது. ஆனால் நீங்கள் அன்புமணிக்கிட்ட நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரீயாக விட்டுறணும். 26 எலெக்ஷன் அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாரு அது வழிகாட்டுங்க. நீங்கள் நிறுவனராக வழிகாட்டுங்க. கட்சி விதிப்படி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல, அன்புமணியை வந்து மாற்றத்துக்கான உரிமை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இன்னும் கட்சி பிளவு நிலைக்கு போகலை, பிளவு நிலைக்கு போகிற மாதிரியான தோற்றம் இருக்குது, அதான் பிளவு நிலைக்கு போகலை, அதுதான் பாயிண்ட் ஆக்சுவலாக வந்து. ஸோ இது வந்து கீழே வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி தொண்டர்கள் பிரிஞ்சு இருந்து அடிச்சுக்கிற லெவலில் வந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி லெவல்லையும் வரல. அவங்க ராமதாஸ் போறதுக்கான வாய்ப்பு, ராமதாஸ் போனாலும் வரவேற்பாங்க எல்லாருமே, ஆமா, அன்புமணி போனாலும் வரவேற்பாங்க எல்லாருமே. 2 அணியில இருக்கவங்களுமே 2 பேரையும் அட்ரஸ் பண்றாங்க, 2 பேருமே அட்ரஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அந்த லெவல் வரல, ஏன்னா கட்சி பிளவுபடக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்துல இருக்காங்க. அதனால அவங்க வந்து 2 பேரையும் சப்போர்ட் பண்றக்கூடிய லெவல்ல தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. சில எம்எல்ஏக்கள் வேணா அப்படி இப்படி பிரிஞ்சிருக்கலாமே தவிர கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து அன்புமணிக்கும் ஆதரவு தெரிவிப்பாங்க, ராமதாஸுக்கும் ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒரே எண்ணம் வந்து எங்களுக்கு எப்படியாவது வந்து கட்சி ஒன்றுபடணும், தேர்தலை நோக்கி போகும்போது ஒன்றுபட்டு இருந்தால் தான் நமக்கு கூட்டணியில் மதிப்பு இருக்கும், அப்போ தான் நம்ம நினச்ச இடங்களை கேட்க முடியும் அப்படின்றது அவங்க நோக்கமாக இருக்குது, நினச்ச தொகுதிகளை வாங்க முடியும்ன்றதான் அவங்க எண்ணமாக இருக்குது. ஸோ இதை வந்து 2 பேரும் புரிஞ்சுக்கணும், அன்புமணியும் ராமதாஸும் புரிஞ்சுட்டு அவங்க கருத்து வேறுபாடுகளை குடும்பமே சரி பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் 2 பேரும் அப்படி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறாங்களே தவிர அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு போன மாதிரி தெரியல. ஒரு அகிலேஷ் மாதிரியோ இல்லை அவங்க தந்தைக்கும் அவருக்கும் நடந்தது மாதிரிலாம் இவங்க இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. கடைசியில் ஒன்று சேர்ந்துருவாங்கன்ற புள்ளியில தான் இருக்காங்களோ, இல்லை எப்படி இது எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஒரு தீர்வு கண்டாக வேண்டிய கட்டாயம், ஏதோ ஒரு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது சார் தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது 2 பேருக்குமே நல்லது இல்லை. ஏன்னா அவங்க பலவீனமாக போயிட்டாங்கன்னா நீங்கள் கூட்டணி, நீங்கள் ராமதாஸ் ஏதோ வேற ஒரு கூட்டணிக்கு போகிறாரு, இல்லை அன்புமணி வேற ஒரு கூட்டணிக்கு போகிறாரு வச்சுக்கோங்க, அவங்க போகிற கூட்டணியில் அவங்களுக்கு மதிப்பு இருக்கு. ஏன்னா பாமக கீழ் வரையும் அப்புறம் பிளவுபட்டு போயிடும், யாருக்கு செல்வாக்கு இருக்குன்றது தெரியாது. ஆமாம் தெரியாது. அப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு 20 தொகுதி கொடு 30 தொகுதி கொடுன்னா அந்த தேர்தல் எவ்வளோ வாங்கினேன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நிலைமை என்ன, ராமதாஸ்க்கு தான் ஓட்டு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க, அன்புமணிகிட்ட நிர்வாகிகள் மட்டும்தான் இருக்கின்றாங்க. அது எவ்வளோ ஒரு உண்மைன்னு தெரியாது. எதாக இருந்தாலுமே கட்சியை பற்றின ஒரு பார்வை இருக்குல்ல, அது மாறிடும். அது மாறின போது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள் குறைஞ்சிடும் கூட்டணியில். அதெல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. இப்போ அந்த கட்சி விவகாரமாக இருக்கட்டும், இல்லை அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய இந்த பிளவுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் அப்படிங்கிற புள்ளியில் இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி அவர்கள் பேசிக்கிட்டே இருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க?
இல்லை அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணுறாரு ஆக்சுவலாக வந்து. அதாவது உண்மையை மறைச்சிட்டு வந்து அது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அது மூலமாக இது வந்ததுன்றதை மறந்துட்டு திமுக வந்து எப்படி இதுக்கு காரணமாக இருக்க முடியும்? எந்த விதத்தில் திமுகவுக்கும் பாமகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். கடந்த 3 எலெக்ஷனாக பாமக திமுக கூட்டணியில் இல்லை சார். பாமக இல்லாததான் சார் வின் பண்ணியிருக்காங்க 19லேருந்து பார்த்தீங்கன்னா. பாமக இல்லாத சூழலில் தான் திமுக கூட்டணி வெற்றியை பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. அப்போ எதுக்கு பாமகவில் என்ன நடந்தால் திமுக ஏன் சார் கவலை பண்ணோம்? பாமக பிளவுபட்டானே, பிளவுபடாமல் இருந்தானே, ஒன்றா இருந்தானே, அவங்கள வந்து திமுக கூட்டணியில் சேர்க்க போகிறது இல்லை. எதுக்காக வந்து அவங்க கவலைப்படணும்? அவங்க பிளக்கிறத பற்றி அவங்க ஏன் கவலைப்படணும்? அவங்க எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் அவங்க கவலைப்படாமல் இருப்பாங்க. ஏன்னா பாமக இல்லாததான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. வன்னியர்கள் ஓட்டு கொஞ்சம் திமுகவுக்கு வருது, வன்னியர்கள் அல்லாத ஓட்டும் திமுகவுக்கு வருது, தலித்துகள் ஓட்டும் திமுகவுக்கு வருது, திமுக கூட்டணிக்கு வருது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு வந்து வெற்றியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சி, பாமக இல்லாத வெற்றியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுக்காக பாமகவோ உடைக்கிற விஷயங்கள்லாம் கையில் எடுக்கணும்? ரெண்டாவது, எந்த இடத்துல அந்த தகராறு ஆரம்பிச்சுன்றது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் அங்கங்கே திமுக வந்திருக்கோம். முகுந்தன் வந்து இளைஞரணி தலைவர்னு ராமதாஸ் சொல்கிறாருன்னா திமுக சொல்கிறாரு அவர். அங்கே தானே நீங்கள் வேறுபடுறீங்க அவரோட, அந்த இடத்துல தானே வேறுபடுறீங்க. ஓகே, ராமதாஸ் அவர்களுக்கு அந்த இடத்துல சிக்கல் இருக்கா? வாரிசு அரசியலை முன்னிறுத்தத்துலையுமே கூட ஒரு பெண்ணை நிறுத்த வேணாம், ஒரு ஆணை நிறுத்தணும் அப்படிங்கிற புள்ளிக்கு வராரு அவரு. ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வர வேணாங்கிறதா என்னுடைய எண்ணமா இருந்துச்சு, என்னுடைய குடும்ப பெண்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த புள்ளியில தான் இவரையும் கொண்டு வராரு. பட் அதுவே ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணம்ன்ற கருத்து. பெண்கள், அவர் குடும்பத்து பெண்கள்னா அவங்களுக்கு அரசியல் ஆசை, குடும்பத்தாரே அரசியலுக்கு வர வேணாம்னு அப்புறம் வந்தாச்சு. சரி, நான் சொல்றேன் பெண்கள் வரக்கூடாதுன்னா அது பிற்போக்குத்தனமான எண்ணம். அவங்க குடும்பத்து பெண்களுக்கு அரசியல் ஆசை இருக்கக்கூடாத? அவங்க குடும்பத்துல வந்து இருக்காங்கன்ற ஒரே காரணத்துல நீங்க தடுக்க முடியுமா அவங்கள? அது மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இஷ்டம் தான் வரலான்னு தான் நீங்க வைக்கணுமே தவிர என் குடும்பத்து பெண்கள் அரசியலுக்கே வரக்கூடாது. அவங்க வரது வராதுன்னா அவங்க இஷ்டம். அதை தடுக்கிறதுன்றது வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறது இருக்குல்ல, அது வந்து சரியான அணுகுமுறையா தெரியல. ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம வந்தா ஒரே குடும்ப ஆட்சி, குடும்பத்தினரே அதுல இருக்காங்க, அது நமக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வேலை நிறுத்தலாமே தவிர, இப்போ சௌமியாவோ போன்றவர்களோ 2 நாளையா பசுமை தாயகத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இயல்பாகவே ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கும்போது டக்குனு இதில் அரசியல் கட்சிக்கு அடுத்து வந்தாங்கன்னா நீங்கள் அதை தடுக்க முடியாதுல்ல. அவங்க வரதுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்கள் போய் தடுக்க முடியுமா? அப்படி தான் வந்தாங்க தருமபுரியில். அவங்கள போட்டதுனால தான் ஒரு டஃப் கொடுத்தாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து அது பெண்கள் வரக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறார். அது வந்து அந்த அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அவருக்கு வந்து அன்புமணி வந்து அவருடைய ஒய்ஃபை கொண்டு வந்தது வந்து அவருக்கு அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு இது வந்திருக்கும். அவர் வந்து அவர் ஒய்ஃபை கொண்டு வர்றாரு. அந்த ஒரு கட்சின்றது என்ன சார், வெறும் கட்சி மட்டும் இல்லை சார். கட்சியை சார்ந்த பல அறக்கட்டளைகள்லாம் இருக்குது. வன்னியர் அறக்கட்டளை, வன்னியர் சங்கம், நிறைய அமைப்புகள் இருக்குல்ல, நிறைய ட்ரஸ்ட்லாம் நிறைய இருக்கும். அதில் வந்து பண மாற்றம் எல்லாம் நிறையா இருக்கும். ஒன்ஸ் கட்சிக்கு நீங்கள் தலைவராக வந்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் தலைவராக போவீங்க. அப்போ தான் அதோட ஆளுமையெல்லாம் உங்ககிட்ட அதை நீங்கள் ஆள முடியும். ஆக்சுவலாக அதோட மெயின்டெனன்ஸ்லாம் அப்போ தான் உங்ககிட்ட வரும். ஸோ கட்சி தலைமைன்றது வெறும் கட்சி தலைமை மட்டும் கிடையாது. திமுகலையும் அப்படி தான். அந்த தலைவர்ல ஒரு அண்ணா அறக்கட்டளை இருக்குது, முரசொலி அறக்கட்டளை இருக்குது, பல அறக்கட்டளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. திமுக தலைவர் தான் வந்து அங்கே இதாக இருப்பார். ஸோ அதனால் வந்து இது வந்து வெறும் கட்சியோட பார்க்கக்கூடாது. ஏன் வந்து பையனை கொண்டுறாங்க, எல்லாரையும் கொண்டுறாங்கன்னா, ஏன்னா அந்த பாதுகாப்பையும் இந்த உணர்வையும் சேர்த்து தான் எல்லாத்தையும் காப்பாற்றணும் இல்லை. அதனால அவர் வந்து அன்புமணியை கொண்டு வந்தார். இப்போ அன்புமணியை கொண்டு வந்தது கூட கரெக்ட். அவங்க குடும்பத்தில் யாரும் எதிர்த்திருக்க மாட்டாங்க. அன்புமணி அவர் ஒய்ஃபை கொண்டு வரும்போது ராமதாஸ் அவருடைய பெண் வந்து அப்ஜெக்ட் பண்ணாலும் அவங்க பொண்ணு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ என் பையனுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுக்குறேன்னு. அதுதான் முகுந்தன் உள்ள வரதுக்கு பார்க்குறேன். ஸோ அதுதான் தகராறுக்கு ஆரம்பம். அங்கங்கே டிஎம்கே வந்தது. ஆக்சுவலாக என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா, அன்புமணிக்கு நீங்கள் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க, அவர் சுதந்திரமாக செயல்பட விடுங்க, அவர் செயல்படட்டும். அவர் கட்சி வழக்க தானே பயணம் போகிறாரு. அவர் ராமதாஸின் தலைவர் இல்லைன்னு சொன்னாரா? ராமதாசன் தலைவர் சொல்கிறாரு, அவர் அதுக்காக தான் பயணம் போகிறாரு. பாமக கொள்கை விலைக்கு தான் பயணம் போகிறாரு. ஆட்சியில் இருக்கிற திமுகவை பற்றி குறைகளை சொல்லி தான் பயணத்தை தொடர்றாரு. ஏன்னா நாளைக்கு அவர் திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டணியில் சேர போகிறாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் போகிறாரு. இப்போ பாமகவும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டணியில் தான் சேரக்கூடிய வாய்ப்பு வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அது தாவேக்காவாக இருக்கலாம், இல்லை அதிமுக கூட்டணியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போது திமுக வைத்து அவர் எடுக்கிற பிரச்சாரம் வந்து அது இயல்பான ஒரு விஷயமா தானே பார்க்கணும் அதை நம்ம. அதனால் இது கலாட்டா வரும், அது இதெல்லாம் வந்து அவர் சொல்லலாம். பட் இதுவரையும் கலாட்டா நடந்த மாதிரி எங்கேயும் தெரியல. அவரும் பயணம் போயின்னு தான் இருக்காரு. அதனால் ஒன்றுபடுறது முக்கியன்றது தான் பாமக தொண்டரோட விருப்பமாக இருக்குது. ஆக்சுவலாக அதை எவ்வளோ விரைவில் செய்கிறாங்களோ அவ்வளோ விரைவாக பாமகவுக்கு நல்லது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி பாமக அரசியலுங்கிறதே வந்து இடஒதுக்கீடு ஒத்து கட்டமைக்கப்பட்டது தான். பல்வேறு இடஒதுக்கீடுகளை போராடி இருக்கிறாங்க, பெற்றும் தந்திருக்கிறாங்க சிலதெல்லாம் போராடி. இப்போ அதே விஷயத்த முன் வச்சு தான் இந்த களத்துக்கும் வராங்க. அந்த 10.5% எப்படியாவது வந்துட்டு பெற்றுடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. தொடர்ச்சியாக திமுக மீது தான் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4.5 ஆண்டுகளை வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் திமுக சார்பில் என்ன சொல்லப்படுதுனாக்கா, இது எங்ககிட்ட அதிகாரம் கிடையாது, கேஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு மத்திய அரசு கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இவர் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு மத்திய அரசை நோக்கி எந்த கேள்வியும் கேட்காம திமுக மட்டும் கேள்வி கேட்கறது எப்படி பாக்குறீங்க?
இல்லை சார், அதான் சார், அந்த கேஸ்ட் சர்வே வேற, கேஸ்ட் சென்சஸ் வேற. ஆமா. வீட்டுக்கு வீடு எடுக்கிற எனுமரேஷன் வேற. ம். நீங்கள் ஒரு சர்வேன்றது வேற. இப்போ பீகாரில் அதை எடுத்தாங்க, இப்போ தெலுங்கானாவில் இருக்கிறது வீட்டுக்கு வீடு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. ம். பீகாரில் அதை எடுத்தாங்க, எடுத்த உடனே ஹைகோர்ட் அதை அடிச்சிட்டாங்க, அது ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா கூட அந்த கேஸ்ட் சர்வே வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிறது சென்சஸ் இருக்க எடுக்கிறாங்கல்ல, அப்போ அதோட சேர்த்து எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா சென்சஸில் நீங்கள் வீட்டுக்கு வீடு போகிறீங்க. ம். நம்ம கேஸ்ட் சர்வேல வந்து நீங்கள் ஒரு 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 குரூப்போட பொருளாதார நிலைமை, சமூக நிலைமை, அந்த மாதிரி அவங்களோட பர்ச்சேசிங் பவர் என்ன, அவங்க எவ்வளோ வளர்ந்துருக்காங்க போன்ற விஷயங்களை ஒரு ஆஸ் அ குரூப் நீங்கள் கணிக்கலாமே தவிர இண்டிவிஜுவலாக ஒருத்தனை வந்து நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ வந்து அப்படி இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இண்டிவிஜுவலாக எடுக்க வேண்டிய ஒரு கருத்தணிப்பு, ஒரு புள்ளி விவரம். அப்போ நீங்கள் வந்து சென்சஸுக்கு போகும்போது தான் அதை எடுக்க முடியும். சென்சஸ் ஆக்ட் படி நீங்கள் போகும்போது அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த கேஸ்ட் சர்வே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிறது இல்லை ஆக்சுவலாக. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிறதுல அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுத்தா அதை வந்து கோர்ட்டும் அடிச்சிடுறாங்க ஆக்சுவலாக. அதனால தான் இவங்க அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக. இது எடுக்காததுக்கு காரணம் சென்சஸ் வரதுனால இது மத்திய அரசு வந்து இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, வீட்டுக்கு வீடு போய் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அது அக்யூரேட்டாக வருன்றதுனால டபுள் செலவு தானே சார். சென்சஸ்னு ஒன்று பண்ண போகிறீங்க, அது வீட்டுக்கு வீடு போய் பண்ண போகிறீங்க, அது மத்திய அரசு இப்போ அடுத்த வருஷம் பண்ணியே தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியாக அதுக்கு பணம் செலவழிக்கணும்? அதுக்கு எல்லாமே வந்து ஒரு கணக்கு தானே. அந்த கணக்கு மத்திய அரசு எடுத்தால் எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல. அதனால வந்து அவங்க எடுக்கட்டும், சட்டப்படி அவங்க எடுக்கிறதும் கரெக்டு. கோர்ட் வந்து நாளைக்கு கேள்வி கேட்காது. வீட்டுக்கு வீடு போய் எடுக்கிற ஒரு கணக்கை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. கேஸ்ட் சர்வே வேற, ஆமாம், கேஸ்ட் சென்சஸ் வேற. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட் சென்சஸ்ங்கிறது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் வந்துட்டு கட்டாயம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் எடுக்க வேண்டியது. இவ்வளவு காலம் 6-7 ஆண்டு காலம் தள்ளி போனது, அதை நோக்கி வலிமையான கேள்வி வந்துட்டு வைக்கிறது இல்லையங்கிறது. அப்ப திமுக எதிர்ப்புங்கிறது மட்டும் தான் அரசியலா இருக்கா? இல்லை, பல பேருக்கு அப்படி தானே சார் இருக்குது. ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியை எதிர்க்கிறதுன்னு இப்போ விஜய் கூட திமுக எதிர்ப்புன்றது தான் பிரதானமாக வச்சிருக்காரு. நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு அடுத்த கேள்விக்கு அவர்கிட்ட இன்னும் பதில் வரல ஆக்சுவலாக. பல கொள்கைகளை தெளிவுபடுத்திட்டாரே தவிர தான் என்ன செய்ய போகிறோன்னு சொல்லவே இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் அவர் தேர்தல் பயணம் போகும்போது சொல்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆட்சியில் இருக்கிற கட்சியை வந்து எதிர்க்கிறது தான் எதிர்கட்சிகளோட முக்கியமான வேலையாக இருக்கும். ஸோ இங்கே மாநிலத்தில் வந்து திமுகவை எதிர்க்கிறதுக்கு இந்த விஷயங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ, போதை மருந்து பிரச்சனையை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ, நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி காவல் மரணங்கள் எப்படி பிரதானமாக எடுத்து பேசுகிறாங்களோ, அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தையும் அவங்க கணக்கெடுத்து பொறுப்பாக எடுத்து பேசுகிறாங்க. அது இப்போ மத்திய அரசே எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே. கேபினெட் கூட எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சென்சஸ் கூட எடுக்க போறாங்க. அதுக்கு எதுக்கு தமிழ்நாடு தனியா வேற அது செலவழிக்கணும்? அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த 10.5% வந்து சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்கா இருக்கு. அதை உடைக்கணும்னா நீங்க வந்து ஆக்கப்பூர்வமான டேட்டா கொடுக்கணும். இந்த 87லேருந்து நீங்க இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்துறீங்க இல்லையா, நம்ம 50%, 20% எம்பிசிக்கு தனியாக கொடுத்தீங்க இல்லையா, அதில் என்னென்ன மாதிரியான விளைவுகள் உண்டாயிருக்கு இந்த காலகட்டத்தில், அதில் வன்னியர்கள் எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்திருக்கான், மற்ற கம்யூனிட்டி எவ்வளோ பேர் முன்னுக்கு வந்திருக்கான், எக்ஸாக்டாக அந்த விஷயங்கள்லாம் சொல்லி வன்னியர்கள் எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்கான், அவங்களுக்கு ஏன் 10.5 கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அது சொல்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க்கு தேவை. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா பண்ணலான்றது என்னுடைய கருத்து. இப்போ அந்த மாதிரியான ஒரு டேட்டாவை கொடுத்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கொஞ்சம் ஜட்ஜிகிட்ட வந்து கேட்கலாம். இவ்வளோ கொடுத்துமே வந்து வன்னியர்கள் முன்னுக்கு வராத நிலையில் இருக்காங்க, இல்லை மற்ற ஜாதிகள்லாம் முன்னுக்கு வராது இருக்காங்க, அந்த விஷயங்கள் சொல்லி இதில் 10.5 கொடுக்காட்டி கூட இவ்வளவு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஏதோ ஒரு கணக்கு வரலாம். அந்த விஷயத்த அவங்க நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் வந்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த 87க்கு அப்புறம் 20% எம்பிசி கொடுத்தாங்கல்ல, 50% வந்து 30-20 பிரிச்சார்ல கலைஞர். அந்த 20 எம்பிசி கொடுத்ததில் 108 ஜாதி 180 ஜாதி இருக்கு வச்சுக்கோங்க. அந்த ஜாதிகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில், அவங்க அரசாங்கத்தில் எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்காங்க, அவங்க கல்வியில் எவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் புள்ளி விவரம் கொடுத்தீங்கன்னா, இப்போ எந்த ஜாதி அதில் பயன்பெறாத இருக்காங்களோ அந்த ஜாதியை உள்ஒதுக்கீடு அது வந்து இப்போ அலோவ் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அந்த உள்ஒதுக்கீடு வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஒத்துட்டாங்க. அந்த உள்ஒதுக்கீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ்சிஎஸ்சியில் பண்ணிட்டாங்க. இப்போ பிசியில் வந்து ஏற்கனவே முஸ்லீம்ஸ் இருக்காங்க பிசியில், இப்போ எம்பிசியில் பண்ணலாம். எம்பிசியில் தான் அந்த உள்ஒதுக்கீடு வந்தது. ஆனால் இந்த புள்ளி விவரத்தோடு நீங்கள் போனீங்கன்னா ஓரளவுக்கு அதை கன்வின்ஸ் பண்ணலாம். அதை வந்து திமுக கவர்மெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது ஏன் அது டிலே ஆகிட்டு நமக்கு தெரியல. ஓகே, ஆக்சுவலாக தேர்தல் அரசியல் ஏற்படக்கூடிய பின்னடைவு தான் அது காரணம் நினைக்கிறீங்களா? ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அதாவது சொல்கிறாரு, இப்போ சமீபத்தில் நடந்த அந்த கேம்பெயினில் கேட்குறாங்க 10% இடஒதுக்கீடு கீழே இருந்து கேட்குறாங்க, நான் பண்ணித்தரேன் அப்படின்றாரு. இன்னைக்கான பேட்டில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதை பற்றிலாம் பேசாதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாரு. அது ஏதோ ஒரு வகையில வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு ஒரு அச்சம். அது வந்து கடந்த தேர்தலே அது பேசப்பட்டது. மற்ற கம்யூனிட்டி மத்தியில அது பிரச்சனையை கிளம்புது ஆக்சுவலா. இப்போ
21 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தான் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணார் எடப்பாடி. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10.5%. அது வந்து ஆகா ஓகுன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் எலெக்ஷன்ஸில் என்ன முடிவாச்சு தெரியுமா? அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த சட்டமன்ற எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் மத்திய வட மாவட்டங்களில் எங்கெங்கே பாமக செல்வாக்கா இருக்கோ அங்கே வந்து 77 தொகுதிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 11 தொகுதிகளில் தான் வந்து அதிமுக வின் பண்ணாங்க. ஒரு தொகுதியில் தாங்க பாமக வின் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு? அப்போ சொல்லுங்கள். அப்போ அந்த இடஒதுக்கீடு கொடுத்து வந்து ஒட்டுமொத்த வன்னியர்கள் ஓட்டு போட்டாங்களா? ஒட்டுமொத்த வன்னியர்கள் ஓட்டு போடாது மட்டும் இல்லை, வன்னியர்களுக்கு கொடுத்ததுனால வன்னியர்கள் அல்லாத இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. தலித்துகள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாங்க. அதே நிலை தான் வந்து 24 தொடர்ந்தது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் மினிமம் 10.5 வலியுறுத்தி நீங்கள் வச்சுக்கோங்க. சவுத்தில் வேறு மாதிரி விளைவுகள். சவுத்தில் வந்து அதிமுக கூட்டணி ஓட்டே போடல. ஸோ அங்கே வந்து சில இவங்களுக்கு 10.5 கொடுத்ததுனால அங்கே இருக்கிற சில குட்டி குட்டி கம்யூனிட்டி அங்கே இருக்கிற பிடிஎன்சியில் பாதிக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் எதிர்நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. இப்போ திமுக இந்த விஷயத்தை ஏன் அடக்கி வாசிக்கிறாங்கன்னா, இது எலெக்ஷன்ஸில் ரியாக்ஷனை கொண்டு போகணும். இவங்க 10.5க்காக போராடினாங்க வச்சுக்கோங்க, அது வந்து இவங்க வாங்கிட்டு இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, வன்னியர் அல்லாதார் ஓட்டு, தலித் ஓட்டு, அதில் பாதிப்பை உண்டாக்கிடுன்ட்டு திமுக அடக்கி வாசிக்கிறாங்க. அதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன்னா ஓட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இது. அதனால் வந்து பேசாமல் அடக்கி வாசிக்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். இவங்க நினச்சா வந்து பண்ணலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வன்னியர் ஓட்டு பிரிஞ்சு போயிடுது. வன்னியர் ஓட்டு ஒட்டுமொத்தமாக பாமக கிடைக்காது. வன்னியர் ஓட்டு அதிமுக அணின்னு பிரியும், திமுக அணின்னு பிரியும், பாமகன்னு பிரியும். ஆனால் வன்னியர் அல்லாதார் ஓட்டு இருக்குல்ல, பெரும்பான்மையாக திமுக தள்ளின்னு போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 10.5க்காக போராடி நீங்கள் வன்னியர் கொடுத்தீங்கன்னா கூட ஒட்டுமொத்த வன்னியர் உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. அவன் பாமக வன்னியர் பாமக தான் போடுவான், அதிமுக வன்னியர் அதிமுக தான் போடுவான், எங்களால் தான் வந்து பாமக இன்னும் அதிகமான ஓட்டு கூட வாங்குவான். அப்போ திமுக கொண்ட திமுகவுக்கு வன்னியர் மூலமாக பெனிஃபிட் கிடைக்காது. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற நிலைமையில வன்னியர் கொஞ்சம் வாங்குறது, வன்னியர் அல்லாத ஓட்டை பெரும்பான்மை வாங்குறது, தலித்தை வாங்குறது, ஓட்டை வாங்குறதுன்றது அட்வான்டேஜாக இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் அரசியல் கணக்கும் இருக்குது. திமுக வந்து இதில் வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கலான்னு இருந்தால் கூட தேர்தல் வரும்போது இந்த விஷயத்தில் தேன்கூட்டில் கை வைப்பாங்களான்றது அன்னைக்கு வந்து வச்சாரு யார், எடப்பாடி. வச்சும் அவருக்கு பலன் இல்லை, வச்சும் அவர் வின் பண்ணலையே. புரியுது. அதனால இப்போ திமுக அதை பண்ணுவான்னா சந்தேகம். இப்போ அந்த புள்ளியில தான் எடப்பாடி அவர்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்சஸ் அறிவிச்சிட்டாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவரே கை விடுறாருல. அவர் வந்து மத்திய விழுப்புரத்தில் கூட்டம் நடத்தின போது, இப்போ பிரச்சார பயணம் நடத்தின போது 10.5 அப்போ என்ன சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே கவனிப்போம் சொன்னார், பண்ணி தரோம் அப்படின்னு. அப்போ அங்கே மட்டும் ஏன் இது மாதிரி சொன்னீங்க? வன்னியர் ஏழை அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க, சாதிவாரி கணக்கு எடுத்த பிறகு பார்க்கலாம் இன்னைக்கு சொல்றீங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு போட்டு இந்த வன்னியர் கூட இந்த வாட்டி மாறிடுவோம். ஏன்னா நீங்களும் கை விட்டீங்க, யாரு எடப்பாடியும் கை விட்டார் வன்னியர்களை. அப்போ இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான் வந்து ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுப்பேன், இப்போ ஜாதிவாரி கணக்கு அதை பற்றி பேசாதீங்கன்றல, அதை பேசாதீங்க, கடந்து போங்க, சும்மா அதை வந்து செய்தியை பரபரப்பாக்காதீங்க, சென்சஸ் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. அதான் அதில் எதையும் கமிட் பண்ண விரும்பல அவர். அன்னைக்கு பிரச்சாரத்தில் பேசினாரே தவிர ஃபர்தரா பேசினா நமக்கு வன்னியர் அல்லாத ஓட்டுகள் கிடைக்காது. இப்போ ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு கூட பிரச்சாரத்தில் பேசல, ஒரு யதார்த்தமா கேட்கறாரு, டப்புன்னு ஒரு சொல்லிட்டு போறாரு. ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 40 பேர் தான் அங்கே வன்னியராக இருப்பான், 60 பேர் வேற காசாக இருப்பான். இப்போ அந்த 60 பேர் முக்கியமாக, 40 பேர், அந்த 40ம் பிரியுது, 15, 10 அப்படின்னு பிரியுது பல கட்சிகளுக்கு. ஆனால் அந்த 60ல் வந்து ஒரு 40, 45 ஒரு கட்சிக்கு பிரதானமாக போகுதுன்னா அந்த ஓட்டம் தானே குறி வைப்பாங்க இல்லையா? அந்த ஓட்டம் தானே குறி வைப்பாங்க. அதனால தான் இந்த விஷயத்தில் கட்சிகள் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, இப்போ இப்படியான சூழல் தான் இருக்கு. இப்போ தேர்தல் காலத்தை பொறுத்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன்.